அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 8வது வசனம், அதை வாசியுங்கள். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இவன் ஏன் அவனுக்கு இவ்வளவு சந்தோஷத்துல துள்ளி குதித்துட்டு இருக்கிறான்னா, இந்த சந்தோஷம் எதிர்பாராத ஒரு சந்தோஷம். இவனுடைய ஒரு எதிர்பார்ப்புக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு சந்தோஷம் தெரியுமா? சிலர்ட்ட பிச்சை கேட்பான், கேட்கிறவங்க எனக்கு கையில ஏதாவது போடணும். ஆனா இப்ப இந்த சந்தோஷம் என்பது ஒரு எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இவனை கொண்டு வந்து ஆலயத்தின் வாசல்ல வைப்பார்கள். அவனுடைய வேலையே வாசலில் இருந்து பிச்சை கேட்கிற வேலை. 2வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே டெய்லி அவன் உட்கார்ந்து இருப்பது ஒரு ஆளை பார்க்கிறதற்கல்ல, ஒவ்வொருத்தரை பார்க்கிறது. அவன் கண்கள் எல்லாரையும் தேடும். அவனுடைய சந்தோஷம் நிறைவேறுவதற்கு அவன் கண்கள் எல்லாரையும் தேடும். இப்பொழுதுதான் பேதுருவும் யோவானும் வருகிறார்கள். எல்லாரையும் பார்க்கிறது போல இப்ப இவங்களையும் பார்க்கிறான். எல்லார்கிட்டையும் தன் எதிர்பார்ப்பை வைத்தது போல இவர்கள் கிட்டையும் எதிர்பார்ப்பை வைக்கிறான். ஆனா பேதுரு யோவானு ஒரு வார்த்தை அவகிட்ட சொல்றாங்க, நீ எல்லாரையும் பார்க்கிறத மாத்திட்டு எங்களை மட்டும் பாரு அப்படின்ற. காலை நேரத்தில் ஒரு வார்த்தையை சபைக்கு ஆண்டவர் தெளிவா பேச விரும்புகிறார். உங்க கண்களை அவர் மேல பதிக்கிறத விட்டுட்டு வேற எதையும் பார்க்கிறதுக்கு திருப்பிடாதீங்க. அவரையே நோக்கி பாருங்கள். Fix your eyes on Jesus. பார்க்க துவங்கின அடுத்த செகண்ட்ல என்ன உண்டாகுதுன்னா, அவன் எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு சந்தோஷத்தை அவன் வாழ்க்கையில அவன் பெற்றுக் கொள்கிறான். இயேசுவின் நாமத்துல இந்த காலை நேரத்துல பலிபீடத்திலிருந்து தைரியமா பேசுறேன். கர்த்தரை மட்டும்தான் உங்க கண்கள் சார்ந்து இருக்கிறதானா, கர்த்தரை மட்டும்தான் உங்க கண்கள் பார்த்துட்டு இருக்கிறதானா, நிச்சயம் பதில் வரும். நிச்சயம் பதில் உண்டு. உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலான பதில் உண்டு. அவனை பார்க்க வைத்த பேதுரு யோவானு சொல்லுகிறார், ஆமென், எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, ஆனால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. அந்த நாமத்தில் விடுதலை அவனுக்கு உண்டாகிறது. நோக்கி இருக்கிறவர்கள் வாழ்க்கையில ஆமென், என்னுடைய நாமத்தினாலே விடுதலை உண்டு. இந்த பலிபீடத்தில் இந்த வார்த்தை பேசும்போதே நாவிலே களி கூர்ந்து இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் சபையை பார்த்து ஆசீர்வதித்து சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா, ஆமென்.